என் வாழ்வில் அக்னியே இல்லாத போது உங்களுக்கு என்ன விதமான அக்னியை நான் தர முடியும்? கடந்த காலத்தில் நீங்கள் நிந்தைக்குள்ளாகி இருந்தால் அதிகாரத்திற்கு அடங்குவது மிக கடினம் என்று என்னால் சொல்ல முடியும். எனக்கு இருந்த கெட்ட பழக்கங்களால் தேவன் சொல்கின்ற நடவடிக்கைகளை விடுவது கடினம் என்றும் என்னால் சொல்லக்கூடும். அனாவசியமான வார்த்தைகளால் அவதிக்குள்ளாவது என்னவென்றும் என்னால் சொல்லக்கூடும். புரிகிறதா? கொழுத்திருப்பது என்னவென்று நான் அறிவேன் என்று என்னால் சொல்லக்கூடும். என்னவென்றால் மற்றவர்கள் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஒரு பவுண்டு கூட கூடுவது இல்லை. உங்களுக்கோ ஒவ்வொரு பருக்கையும் பருமனாக்குகிறது. சரிதானா? இதையும் அதையும் மற்றதையும் கடக்கும் அனுபவம் இருக்கிறது என்று என்னால் சொல்லக்கூடும். தாவீதும் பல அனுபவங்களை கண்டவர். ஆனால் அவ்வப்போது யோசிக்கிறேன், அதிலும் நான் முக்கியமான தலைவர்கள் என்றால் அவ்வப்போது சில சமயங்களில் உங்களில் உள்ள சவுலை நீக்க ஒரு சவுலுடன் தேவன் உங்களை வைப்பார். அதனால் கிரீடம் தரிக்கும் வேளையில் மற்றவர்களை எப்படி நடத்துவது என்று தெரியும் போது நன்றாய் கவனியுங்கள். சில சமயங்களில் நம்மை இழிவாக நடத்துபவர் கீழிருக்கும் போதுதான் மற்றவர்களை எப்படி நடத்துவது என்று நாம் கற்கிறோம். கர்த்தருக்கு நன்றி. எனவே அழைப்பிருந்தோம் நான் அதிகம் கற்க வேண்டியதாயிற்று. எவ்வளவோ விஷயங்கள் இருந்தன. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் விட்டு விலகுவதாக இருந்தது. அவன் ஏன் வீட்டை விட வேண்டியதாயிற்று? அவன் ஏன் தன் குடும்பத்தை விட வேண்டியதாயிற்று? அறிமுகமானவர்களை விட்டு ஏன் விலக வேண்டியதாயிற்று? எனக்கு எல்லாவதிலும் தெரியாவிட்டாலும் ஒன்று தெரியும், புதிய நிலையில் தேவனை சேவிக்க நாம் லைத்திருக்கும் காரியங்களை விட்டு வேறு பிரிக்கப்பட வேண்டும். எனக்கு நல்ல வேலை, ஏராளமான பணம், நண்பர்கள் இருந்தார்கள். என் வேலையை விடும்படி தேவன் என்னோடு இடைப்படலானார். ஏனென்றால் எனக்கு படிக்கவே நேரமில்லை, தியானிப்பதற்கு நேரமே இல்லை. தேவன் என்னோடு இடைப்பட்டு வாழ்வின் காரியங்களை சீர் செய்ய அவருக்கு நேரம் தர முடியவில்லை. நான் வேலையை விட்டேன், ஆனால் அவருக்கு கீழ்ப்படியாது பகுதி நேர வேலை செய்தேன். சவுலை போல் நான் நடந்து கொண்டேன். அரை குறையாக கேட்டு அதை கீழ்ப்படிதல் என்றேன். இதனாலேயே சவுல் ராஜ்யத்தை இழந்தான் என்று அறிவீர்கள். அவ்விதமான தேவ சிக்ஷைக்குள்ளாகும் இடத்தில் நான் இராதபடியால் மகிழ்கிறேன். எனினும் பகுதி நேர வேலை பறிபோனது. நான் அப்படி வேலையை பறி கொடுக்கிறவள் அல்ல. அதனால் நீ வேலை செய்ய நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்வது போல இருந்தது. அதே நேரம் எனக்கு வந்த முதல் கேள்வி, நான் எவ்விதம் வாழ்க்கையை நடத்துவது? பில்களை எப்படி கட்டுவோம்? 2 வழிகள் இருக்கின்றன என்றார் கர்த்தர். ஒன்று, ஓயாது அதற்கென கவலைப்பட்டு உனக்குள்ளே பிதற்றலாம், அல்லது நான் பராமரிப்பேன் என்று என்னை நீ நம்பலாம். ஒவ்வொரு மாதமும் எங்கள் பில் கட்டுவதற்கு 40% பணம் குறைவாக இருந்தது. ஒவ்வொரு மாதமும் ஒரு அற்புதம் தேவைப்பட்டது. அது என் பயிற்சி களத்தின் ஒரு பகுதி. தேவனை விசுவாசிக்க நான் கற்றுக்கொண்டாலும் அடுத்த நிலைக்கு போவதற்காக நான் என்னுடைய வேலையை விட வேண்டியதாயிற்று. எனக்கு முக்கியமாக இருந்த சிநேகிதிகளை நான் இழந்தேன். நான் ஏன் அவர்களை விட்டு போக வேண்டியதாயிற்று? இல்லை என்றால் என்னை பின்னுக்கு இழுத்திருப்பார்கள், இழுத்துக்கொண்டே போயிருப்பார்கள். தேவனோடு செல்ல நான் முயற்சிப்பதை அவர்கள் விரும்பவே இல்லை. என்னை மதவெறியில் மயங்கி போனவள் என்று அழைத்தார்கள். புரிகிறதா? இவைகளை விட்டு அடுத்த நிலைக்கு செல்லுங்கள். முதல் 5 ஆண்டுகள் நான் நடத்திய வேத பாடத்தை நிறுத்த வேண்டிய நேரம் வந்தபோது எவ்வளவாய் ஒன்றி விடுகிறோம். அந்த வேத பாடங்களில் நான் மூழ்கி கிடந்தேன். அந்த மக்களோடு ஒன்றி போனேன். அவர்களும் என்னை ஒட்டி இருந்தார்கள். ஒவ்வொரு செவ்வாய் இரவும், ஒவ்வொரு வியாழன் காலையும் அதுவே என் வேலை. 5 ஆண்டுகளாக இந்த வேத பாடங்கள் நடத்தினேன். அந்த ஊழியத்தின் மூலம் அந்த கட்டத்தில் தான் மக்கள் கொஞ்சம் தர ஆரம்பித்தார்கள். அதுவே எங்கள் ஆதரவானது. இப்போது அடுத்த நிலைக்கு நான் போவதற்கு அந்த ஒரே ஊழியத்தை விடுவது மட்டுமல்ல, அடுத்த நிலைக்கு நான் போவதற்கு இருக்கும் ஒரே ஆதரவை இழக்க வேண்டியதாயிற்று. நான் நினைத்தேன், அதை நான் விட்ட மறுநாளே இந்த புதிய பெரிய உயர்நிலை ஊழியத்தை பெற்று விடுவேன். கர்த்தர் இவைகளை விடு, இதோ ஒரு புதிய காரியம் செய்கிறேன் என்றார். அந்த புதிய காரியம் என்ன தெரியுமா? 1 வருஷம் நான் ஒன்றும் செய்யவில்லை. கர்த்தரால் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டேன். என்னுடைய தரிசனம் அக்கினியால் சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டது. நான் என்னை முட்டாள் என்று தேவனை தவற விட்டேன். அது இது என்று என்னவெல்லாமோ யோசித்தேன். இப்போது திரும்பி பார்த்தால் அது என் வாழ்வின் மகத்தான காலமாய் இருக்கிறது. எனக்குள் ஒரு பிரச்சனை இருந்தது.
அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எப்போதும் மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்த்தேன். கர்த்தரோ நான் மற்றவர்களை போன்ற ஒரு பொம்மையாய் இருக்க விரும்பவில்லை. நான் உறுதி பெறவும், கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று அறியவும், நான் வெளியேறவும், வித்தியாசமானதை செய்யவுமே விரும்பினார். அவர் என்னை வேறு பிரித்து தனிமைப்படுத்தி போதிக்க வேண்டியதாயிற்று. சில சமயங்களில் நீங்கள் பழையவற்றின் மத்தியில் இருக்கும்போது நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறவைகளை எல்லாம் அவர் கற்றுத்தர முடியாது. சொல்வது சரியா? ஆபிரகாமின் மனதை என்னால் கற்பனை பண்ண முடியவில்லை. இவற்றை விட்டுவிடு, எல்லாவற்றையும், உனது வீடு, உனது குடும்பம், உனது நண்பர்கள், உனது உறவுகள், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்கே போகிறான் என்று சொல்லும் அளவு கூட தேவன் அவனுக்கு தயை காட்டவில்லை. தேவன் எனக்கும் அப்படி செய்துள்ளார். அந்த வருஷத்தை நான் தாண்டி சென்ட் லூயிஸில் உள்ள சபையில் வேலை செய்ய போன போது அங்கு 5 ஆண்டுகள் பணியாற்றினேன். அது என் ஆதாரமான போது அந்த ஓடையும் காய்ந்து போனது. நான் பேசுவது எத்தனை பேருக்கு புரிகிறது? பிறகு தேவன் அதை விட்டுவிட்டு என் சொந்த ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னார். இந்த ஒரு விஷயத்தை நான் திரும்ப 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 படித்து வந்தேன். உனக்கு அறிமுகமானவர்களை விட, உனக்கு பழக்கமானதை விட்டு விலகு. நான் காண்பிக்கும் இடத்திற்கு போ. கத்தாவே, நான் என்ன செய்ய போறேன்? யாரையும் தெரியாது. எங்க போய் ஊழியம் செய்யறது? என் பிரசங்கத்தை கேட்க யாருமே என்ன கூப்பிட மாட்டாங்க. இந்த சின்ன கூட்டத்துக்கு வெளியே யாருக்குமே என்ன தெரியாது. நான் என்ன செய்ய விரும்புறீங்க ஆண்டவரே? போ, நான் உனக்கு காட்டுகிறேன். முடியாது. காட்டும், போகிறேன். இல்லை, நீ போ. இல்லை, காட்டுங்கள், நான் போகிறேன். இல்லை, நீ போ, நான் காட்டுகிறேன். இது மாதிரி யாராவது தேவனோடு வாதித்ததுண்டா? இதுதான் வெளியேறுவது என்பது. ஆனால் என்ன தெரியுமா? படகை விட்டு வெளியேறாது யாரும் நீரில் நடப்பதில்லை. அதுபோன்று செய்கிற அநேகர் இல்லை. நீங்கள் அந்த சீஷர்களை பார்த்தாலே போதும், எல்லோரும் படகிலேயே இருக்க, பேதுரு மட்டும் வெளியே வந்தார். அதனால்தான் பேதுரு வாய் நீளமாய் பரிகாசமும் ஆணவமும் நிலையற்ற நிதானம் தவறி இருந்தார். அவர் வாய் அவரை தொல்லைக்குள்ளாக்கியது. முடிவில் இயேசுவை மறுதலித்தவராய் மாறினார். அவன் பல தவறுகள் செய்திருந்தும் இயேசு பேதுருவின் மீது பிரியமுள்ளவராய் அவனோடு தொடர்ந்து கிரியை செய்ததின் காரணம் என்னவெனில் அவனுக்குள்ளிருந்த துணிச்சலின் நிமித்தமே என்று நான் விசுவாசிக்கின்றேன். வெளியேற அவனுக்கு மனம் இருந்தது. அப்படிப்பட்டவரோடு தேவனும் கிரியை செய்ய முடியும். நிற்கிற காரை தேவன் ஓட்ட முடியாது. உங்களில் சிலர் கியர் போட வேண்டியதாய் உள்ளது. நீண்ட நேரம் நின்று விட்டீர்கள். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முன்னேற்றத்திற்கு பழையவைகளை விட்டு பிரிவது நாம் செலுத்தும் விலைகளில் ஒன்று. பழைய துருத்தியில் புதிய ரசத்தை ஊற்றாது என்கிறது வேதம். சரிதானா? நாமும் இந்த புதியவைகளை பழையவற்றோடு தேவன் இணைக்க விரும்புகிறோம். பழையதையை பற்றி கொண்டு புதியவைகளை பெற்று அதை ஒரு முறை பார்த்து நாம் பற்றி இருப்பதையும் பார்த்து எது நமக்கு உகந்ததென்று தீர்மானிக்க விரும்புகிறோம். புதியதை விரும்பினாலும் அதில் ஒரு பயமும் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். புதியதொன்று விரும்பினால் இருப்பதில் கொஞ்சம் எடுத்து மூலதனம் செய்ய வேண்டும். பழைய காரியங்கள் இருந்து பிரிந்திருப்பது, பழைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்திருப்பது. நீதிமொழிகள் 22. எல்லோரும் தங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் விட வேண்டியதில்லை. எல்லோரும் தங்கள் நண்பர்களை விட்டு பிரிய வேண்டியதில்லை. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கும். சமீப நாட்களாக நான் திரும்பும் பொழுதெல்லாம் கொடுக்கும் விஷயத்தில் விசித்திரமான ஒன்றை செய்ய தேவன் சொல்வது போல் உள்ளது. ஹோட்டலில் எனக்கு தெரியாதவர்கள் சாப்பிட்ட பில்லை கொடுக்க வைப்பது போன்றவை தானாக நமக்கு வருவதில்லை. முட்டாளாக காட்சியளிக்க நாம் யாரும் விரும்புவது இல்லையே. ஒரு நிமிஷம், உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கவா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுதான். ஆனா கர்த்தருக்கு நன்றி, நான் ஒரு கிறிஸ்தவள், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒன்று தெரியுமா? எல்லோரையும் போல நானும் விசுவாசத்தில் செய்கிறேன். சமீப காலமாக நான் செல்லும் இடமெல்லாம் வழக்கத்திற்கு மாறான புதுமை ஒன்றை தேவன் செய்ய வைக்கிறார். ஒரு நாள் நான் இப்படி யோசித்தேன், ஓ தேவனே, என்ன நடைபெறுகிறது? நீ விதைக்கும் பருவத்தில் இருக்கிறாய், தெளிவாக கேட்டேன். பிறகு இப்படி யோசித்து பரவசம் அடைந்தீர். ஆஹா, அப்படியானால் அறுவடை வருகிறது. சில சமயங்களில் உங்கள் வாழ்வின் விதைக்கும் பருவத்தில்
தேவன் சில பொருட்களை விதைக்கும்படியாக செய்வார். சில சமயங்களில் அது விளங்க முடியாத கீழ்ப்படுதலாக இருக்கும். சில சமயங்களில் அர்த்தம் இல்லாதவர்களை செய்வது போல இருக்கும், ஆனால் அது ஆண்டவர் சொன்னதாக இருக்கும். சில நேரங்களில் மற்றவர்கள் எதையோ செய்து கொண்டிருக்க தேவன் உங்களிடம் நீ போவதில் எனக்கு இஷ்டம் இல்லை என்பார். சரி, எதுக்காக? ஒரு காரணத்தையும் யோசிக்க முடியாது, உங்களுக்கு தெரியாது, அதிலே உங்களுக்கு சமாதானம் இராது. நீங்கள் பரிசுத்த ஆவி நடத்துதலையா அல்லது உங்கள் சொந்த வழியை பின்பற்றுகிறீர்களா என்று தேவன் பரிசோதிப்பார். நீங்கள் அவரிடம் ஒன்று கேட்டபடியினால் அவரை நீங்கள் பின்பற்றுவீர்களா இல்லையா என்று அவர் சோதிப்பார். புரிகிறதா? எல்லாம் நமக்கு விளங்க வேண்டும் என்று நாம் ஏன் நினைக்கிறோம்? எல்லாம் நமக்கு விளங்க வேண்டியது இல்லை. நாம் பகுத்தறிந்து நடக்கிறோம், சமாதானத்தை தொடர்கிறோம். தேவன் நம்மை நடத்துகிற விஷயத்தை நாம் செய்வதாக உணர்கிறோம். அது எல்லா நேரமும் அர்த்தமானதாகவோ பிரபலமானதாகவோ இருக்க வேண்டியதில்லை. மேலும் சுற்றி உள்ளவர்கள் உற்சாகப்படுத்த வேண்டியதும் இல்லை. நீதிமொழிகள் 22:25 சொல்கிறது, இல்லை 24 இருந்தே நாம் ஆரம்பிப்போம். கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே கலவாதே, செய்தால் அவன் வழிகளை கற்று உனக்கு கண்ணியை வருவிப்பாய். சரி, கோபம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அமைதியான ஆணாகவோ பெண்ணாகவோ மாற வேண்டும், சமாதான வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் கோபம், மூர்க்கம், விவாதம் நிறைந்த நண்பர்கள் மற்றும் சகவாசத்தை விட்டு பிரியும் விலையை நீங்கள் செலுத்தியாக வேண்டும். அமைதி நாடு மக்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாகும். நீங்கள் விரும்புகிற பிரகாரம் செயல்படுகின்ற மக்களை கண்டு சகவாசம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்கள் ஐக்கியம் உங்களை உருவாக்கும். ஆமென். சமீபத்தில் ஒருவர் என்னிடம் சொன்னார், இவர் எனக்கு நன்றாக தெரியும், அதுவும் இவர் எனக்கு வெகு காலமாக தெரிந்தவர், ஒரு காலத்திலே மூர்க்கம் நிறைந்தவர், அதன் நிமித்தம் பெரு நஷ்டம் அடைந்தவர், ஒரு வகையில் அதனால் நல்ல உறவை இழந்தவர், தேவனோடு இணைந்து செயல்பட்டு சரியான ஜெயம் பெற்றார். பிறகு ஒரு புதிய நண்பனை கண்டார். கர்த்தருக்குள் வருவதற்கு இவர் முயற்சித்த ஒருவர் அவர். அதனால் நன்மை செய்வது போல இவர் உணர்ந்தார். இந்த நபரோ வாழ்க்கையில் பாடுபட்டு ஜெயம் பெற்றவரை போல ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதவர். இந்த ஐக்கியமானது பல பல மாதங்களாக நீடித்தது. அதன் பிறகு இந்த நபர் அந்த நபரோடு ஐக்கியம் இல்லாதவராய் வேறு சில புதிய நண்பர்களோடு சுற்ற கண்டேன். அதனால் எனக்கு ஒரு ஆதங்கம். ஏனென்றால் மக்களை பாராமுகமாக விடக்கூடாது, அவர்கள் மனதை புண்படுத்தக்கூடாது. அதனால் விஷயம் தெரிந்த ஒருவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களை குறை சொல்லவில்லை, மட்டம் தட்டம் விரும்பவில்லை, ஆனால் அவருக்கு ஒரு மூர்க்க சுபாவம். அவரோடு நான் பழக பழக நானும் பழைய வழிக்குள் திரும்புவதை என்னால் காண முடிந்தது. எனவே அதை என்னால் தாங்க முடியவில்லை. உயர்நிலைக்கு நான் வர தூக்கிவிடும் மக்களோடு இருக்க விரும்புகிறேனே தவிர எப்போதும் பழைய நிலைக்கு என்னை இழுக்க பார்க்கும் மக்களோடு அல்ல. நான் சொன்னதை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். தனக்கு விருப்பமான நண்பரை விட்டுவிட்டார். இவ்வாறு அவரை குற்றப்படுத்தி விமர்சிப்பதையும் ஏற்றுக்கொண்டார். என்னை விட நல்லவன் நினைக்கிறிய? நீண்ட நாட்களுக்கு முன்பே தேவன் விட்டு விலகு என்று சொல்லியும் அவர்களை விடாதபடி எத்தனை பேர் இன்னும் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. அவர்கள் இவ்வாறு சொன்னதால் என்னை விட நீ சிறந்தவனா? ரொம்ப பரிசுத்தவா? நமக்கு ஒத்து வராது. புரிகிறதா? என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு சில சிநேகிதிகள் ஒரு நாள் என்னிடம் சொன்னார்கள், இதோ பார் ஜாய்ஸ், உன்னை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம். நான் வீட்டிலேயே ஜெபிப்பேன், இனி அயலகத்தாரை பற்றி வம்பளக்க நான் வரமாட்டேன் என்றதால் என்னை பற்றி அவர்களுக்கு கவலை. அவர்கள் சேற்றில் நீங்கள் இனி சேர்ந்து புரளுவதில்லை என்றால் உங்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவார்கள். சரிதானா? நான் சொல்வது யார் காதிலாவது என்று விழுகிறதா? ஒன்றை பற்றிக் கொள்ள இங்கே கொண்டு வரப்பட்டீர்கள். கவனியுங்கள், உங்களுக்கு ஒரு எதிர்காலம், ஒரு முடிவு இருக்கிறது. தேவன் உங்களை கொண்டு வர விரும்பும் புதிய அளவிற்கு வர விரும்பாத ஒருவர் உங்களை பாழாக்க விடாதீர்கள். நியாயத்தை செய்ய விரும்பாத மக்கள் நியாயம் செய்கிற ஒருவரிடம் பல குறையை கண்டுபிடிப்பார்கள்.
கோபமும் மூர்க்கமும் நிறைந்த மக்களை விட்டு நீங்கள் விலகுங்கள். முறுமுறுத்து புகார் பண்ணி வம்பளந்து விமர்சிக்கிற மக்களோடு சகவாசம் கொள்ளாதீர்கள். நான் சொல்வதை கவனியுங்கள். ஒருவரை பற்றி உங்களிடம் வம்பளக்கிறவர்கள் மற்றவர்கள் மத்தியில் உங்களை பற்றி வம்பளப்பார்கள். நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்ற மற்றவர்களின் குறைகளை உங்களிடம் அவர்கள் சொல்வதில்லை. உங்களை தவிர யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். உங்களை நான் நம்புறதால தான் இதை நான் சொல்றேன். மேலும் நீங்க ஜெபிக்கணும்னு தான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்கள் சொல்லுவதை வேறு ஒருவரிடம் அவர்கள் போய் சொல்லுவார்கள். சில சமயங்களில் உங்களை யோசிக்க வைக்கும் ஒருவரை வாசகத்தை தேவ் சொல்வதுண்டு. ஆனால் அதில் சரியான அர்த்தம் நிறைந்திருக்கும். சமீபத்தில் அவர் சொன்ன வார்த்தை தாக்கம் வேகத்தை பாதிக்கும். அதான் நான் யோசிக்கணும்னு சொன்னேன். உங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர் நீங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக எவ்வளவு வளமாக உங்கள் வாழ்வில் இருப்பீர்கள் என்பதை பாதிக்கிறார்கள். நீங்கள் கஞ்சத்தனத்தை விட்டு மாற விரும்பினால் கொடுக்கிறவர்களோடு பழகுங்கள். உங்களை விட கருமையாக இருப்பவனை தொற்றிக்கொள்ளக்கூடாது. என்று எளிமையான ஒன்றை யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர்களிடத்தில் கொஞ்சம் கூட பணம் இல்லை. நான் அவர்களுக்கு பணம் தர முடியுமா என கேட்டு 2000 ரூபாய் டிப்ஸ் வேண்டும் என்றார்கள். 2000 ரூபாய் டிப்ஸா என்றேன். என்னால் அதற்கு மேல் முடியும் என்பது போல. அங்கங்கு 20% டிப்ஸ் கிடைக்கிறதே. அதை பற்றி எண்ணிய போது இப்படி நான் யோசித்தேன். நான் 2000 ரூபாய் டிப்ஸ் கொடுக்கிறவளா இருந்து அதிலும் அதிக டிப்ஸ் கொடுக்கிறவரோடு நான் பழகி இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் எனக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை. அவர்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் நடவடிக்கை என்னை உயர்நிலைக்கு வர செய்யும். இங்கு 2 செய்திகள் உண்டு. ஒன்று, மற்றவர்கள் முன்னிலையில் நாம் நடக்கும் விதம் மிகவும் முக்கியம். வேதத்தை கொண்டு எல்லார் தலையிலும் நாம் அடிக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அன்பால் நிறைந்து வாழ்வதுதான். அப்படி வாழும் அந்த பாணி மற்றவர்களை உணர்த்த ஆரம்பிக்க அவர்கள் உங்களோடு இருப்பதால் அவர்களும் உயர்நிலை வர ஆரம்பிப்பார்கள். உங்கள் மீது அபிஷேகம் இருப்பதால் அந்த அபிஷேகம் மற்றவர்கள் மீதும் பரவும். இருங்கள். விஷயம் என்னவென்றால் இருக்க வேண்டிய பிரகாரம் இருங்கள். வெறுமனை பிரசங்கித்துவிட்டு அவ்வண்ணம் இராது போய்விடாதீர்கள். வேக அளவிற்கு 20 மைல் மீறி போகையில் பம்பரில் எதற்காக ஸ்டிக்கர் வேண்டும்? சரிதானா? ஓ இயேசுவே, காத்துக்கொள்ளும். எண்ணாகமம் 11 11:1. பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. ஆக முறுமுறுத்தார்கள், முறையிட்டார்கள், தங்கள் சூழலை வெறுத்தார்கள், முறுமுறுத்து புகைந்தார்கள். ஆம், அவர்கள் முறுமுறுத்து புகைந்து வாடினார்கள். ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தரின் அக்கினி அவர்களுக்குள் எரிந்ததால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். அவர்களுக்குள் இருந்த கலப்பு கும்பல் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை பின்பற்றிய அந்நியர்கள். கவனியுங்கள், இதுதான் பிரச்சனை. அவர்கள் எகிப்தை விட்டு வந்தபோது கூடவே வந்த எகிப்தியர்களும் இருந்தார்கள். அவர்களை மத்தியில் தங்க விட்டார்கள். அவர்கள் இவர்களை பாதித்தனர். அவர்களுடைய சுபாவத்தை பாதிக்கலானார்கள். என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அவிசுவாசிகள் மத்தியில் இருக்கலாம், தவறு செய்ய மக்களோடு சகவாசம் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அல்ல. நீங்கள் அவர்களை பாதிப்பதை நிச்சயப்படுத்த வேண்டும். அவர்களோடு இருக்கும் உங்களுக்கு நல்லதொரு காரணமும் இருக்க வேண்டும். அவர்களோடு சும்மா சுற்றி வரக்கூடாது. அவர்கள் வாழ்வில் வித்தியாசத்தை உண்டு பண்ண, இருளில் ஒளியாயிருக்க நீங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்க, தேவன் அங்கே உங்களை விரும்புகிறார் என்ற உணர்வில் அங்கே இருப்பது அவசியம்.
உண்மையில் நீங்கள் அதில் லயிக்க கூடாது. அது ஒரு தியாகமாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் விரும்பும் கடைசி இடமாக அது இருக்க வேண்டும். ஆனால் தேவ ஊழியமாக கருத வேண்டும். அவருக்கென நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் ஜெபித்து அதை தாங்கும் வல்லவர்களாக வேண்டும். அதிலிருந்து வெளியேறுகையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதன் மத்தியில் அமர்ந்து அதில் நாம் லயிப்போமானால் அதுவே கவனிக்க வேண்டியது. மரத்து போய் சுற்றி கொண்டு எல்லாவற்றுக்கும் மனம் திறந்து வைத்து சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் நாளடைவில் நான் அவ்விதமே மாறிப்போவேன். பெண் வரிசையில் கடைசியாக இருப்பவர்களுக்கு கேட்கிறதா? பின்னாலும் இதே அபிஷேகம் இருக்கிறதா? புரிகிறதா? நீங்கள் விரும்புவதை விட்டு வெளியேறுவது கடினம். சில சமயங்களில் தேவன் உங்களை விட சொல்கிறவைகள் பொதுவாக மோசமானதாக இராது, தீமையானதாகவும் இராது. அதாவது அவை நல்லவை. குறிப்பு என்னவென்றால், இருக்கின்ற இடத்தில் தங்கிக் கொண்டு போகும் இடம் சென்று உங்களால் சேர முடியாது. புதிய ரசத்தை பழைய துருத்தியில் நீங்கள் ஊற்றலாகாது. பழைய துணியில் புதிய ஒட்டு நீங்கள் போடலாகாது. பின்னான விஷயங்களை மறந்து முன்னானவைகளை நாடி தொடர்ந்து செல்லுங்கள்.